சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்புல கடைசியாக வெளியான கூலி திரைப்படம் ஒரு சில எதிர்மறை விமர்சனங்களை பெற்றாலுமே வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய நடிப்புல வெளியான ஜெயிலர் படமுமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. சூப்பர் ஸ்டாருடைய கெரியரிலேயே அதிகம் வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற பெருமையை ஜெயிலர் திரைப்படம் பெற்றது. சோ கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாருக்கு அந்த திரைப்படம் ஒரு தரமான கம்பேக் படமாக இருந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்கு முன்னாடி வெளியான படங்கள் எல்லாம் ஒரு சில குறைகள் இருந்தாலுமே அத்தனை குறைகளையுமே தீர்க்கும் வகையில ஜெயிலர் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஆகையால கண்டிப்பாக இந்த படத்துடைய சீக்வல் எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு படக்குழு உறுதியாக இருந்தாங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது அந்த படத்துடைய இரண்டாம் பாகம் உருவாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 80% படப்பிடிப்பை படக்குழு முடிச்சிட்டாங்க. மீதமுள்ள 20% படப்பிடிப்பு இன்னும் 3 மாதங்கள்ல முடிவடைய இருக்கா. படத்தை அடுத்த ஆண்டு சம்மர்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளானுமே இருக்காம். சோ கூடிய விரைவிலேயே இதற்கான அடுத்தடுத்த அறிவிப்புகளை நம்ம படக்குழுவுமே வெளியிட இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இதுவரைக்குமே இந்த படத்துல இருந்து ஒரு ப்ரோமோ வீடியோ மட்டும்தான் வெளியாகி இருக்கு. சோ படத்துடைய 80% படப்பிடிப்பே முடிவடையும் தருவாயில இருக்கும்போது ஒரு ப்ரோமோ வீடியோ மட்டும்தான் வெளியாகி இருக்கு அப்படின்னா அதற்கு காரணமுமே நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் தானா. சோ அப்டேட்டை அடிக்கடி வெளியிட்டு ஓவராக ஹைப் ஏத்த வேண்டாம். சோ படத்துடைய வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுட்டு மற்ற விஷயங்களை கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படிதான் இந்த மாதிரி மூவ்ஸ்களை படக்குழு எடுத்து வச்சிட்டு இருக்காங்களா. சோ அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது இந்த படத்துடைய முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாக இருக்கு. அதுதான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக். இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாத்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷலாக வெளியாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த தகவல் வெளியானதுமே ஜெயிலர் 2 ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்ற இந்த ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னா இந்திய அளவுல ட்ரெண்டாக ஆரம்பிச்சது. சோ இதனை வைத்தே தலைவர் வேற லெவல்ல சாதனைகள் எல்லாம் படைச்சிட்டு இருக்காரு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.